ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஊத்தாப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருளெல்லாம் நான் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். கேரட், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, பருப்பு பொடி, இது எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மாவுக்கு நான் வீட்டரிசி, பச்சரிசி, குண்டரிசி, கொஞ்சம் வெந்தயம், உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சு அரைச்சி எடுத்துருக்கேன். நான் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய்யும் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியாக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். நான் மினி ஊத்தாப்பம் பேன் யூஸ் பண்ணி என்னோடய ஊத்தாப்பம் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இட்லி சைஸ் தான் இருக்கும், அந்தளவுக்கு சின்னதாக தான் இருக்கும். இதில் 4 பிளேட் இருக்குது. அந்த 4 பிளேட்லேயும் நான் ஃபஸ்ட்டு மாவை ஃபில் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம், கட் பண்ண தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறேன், ஏன்னா வந்து நான் இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். துருவின கேரட், பச்சை மிளகாய், புதினா. நான் கொத்தமல்லி ஆட் பண்ணலை, புதினா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். பருப்பு பொடி நம்ம வீட்டிலையே செஞ்ச பொடி தான். இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் திருப்பி விட்டுக்கிறேன். பாருங்கள், அடியில் எவ்வளோ சூப்பராக ப்ரௌனிஷாக அழகாக இருக்குது. ஸோ நம்மளுடைய மினி ஊத்தாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது மினி சைஸ். இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தோசை தவாலையும் நான் போட்டு எடுக்க போகிறேன். குழந்தைங்களுக்கெலாம் இந்த மினி ஊத்தாப்பம் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கும், சைஸும் சின்னதாக இருக்குன்றதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதிலேயே பச்சை மிளகா பொடியெலாம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நீங்கள் தேங்காய் சட்னி, ஒயிட் சட்னி வச்சிங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். கிவ் அஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.